நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன ஸ்டோரி அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்ன ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் நாச்சியார் நல்லபடியாக குணமாகணும், அதுக்கப்புறம் தான் நான் கோயிலுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியாக இருந்தார். ஸோ கார்த்திக் நாச்சியார் கண் முழிச்சிட்டாங்க. அதாவது நல்லபடியாக அவங்களுடைய உடம்பு குணமாயிருச்சு, அவங்க அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பார். ஸோ அதை கேட்டுட்டு கார்த்திக் அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா, கோயிலுக்கு சாமிக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட்றதுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது அங்கே அந்த பெண் சாமியார் வராங்க. பெண் சாமியார் முருகா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ பெண் சாமியார் கூப்பிடும்போது, என்னைய கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் முருகா வா அப்படிங்கிறாங்க. அப்போது உன் பேர் முருகா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட பேரே அந்த ஒரு அர்த்தத்தில் தான் இருக்குது. உன்னோட பேர் மட்டும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலி, உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். நீ இப்போது என்ன சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்க, உன்னோட குடும்பத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். உன் அம்மாவுக்காக உன்னோட மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரார்த்தனைகள்லாம் செஞ்சாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவள் ஆபத்தில் சிக்க பார்த்தாங்க. ஸோ அப்போது நான் தான் அவங்கள காப்பாற்றி அவங்கள வழி நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பக்கம், உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் இடையில் சீக்கிரமே ஒரு உறவு வரும். கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிடுறாங்க. உங்களுக்கு இன்னும் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்கன்ற மாதிரி அந்த பெண் சாமியும் சொல்கிறாங்க. இன்னும் விரிவாக நான் கூடிய சீக்கிரமே அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெண் சாமியார் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ கார்த்திக்கு இவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக அவங்களுக்கு இருந்துச்சு கார்த்திக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.